தேவன் இந்த நாளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான மகிமையான நாளாய் மாற்ற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். என கண்பானவர்களே, ஆண்டவர் அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய விசுவாசத்தை மெச்சி தேவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் தன்னுடைய எளிய அதிகாரத்தின் ஓடு கூட ஒப்பிட்டு பார்த்து அவருடைய உன்னதமான அதிகாரத்தை விசுவாசித்தவராய் அவர் சொன்ன வார்த்தை, தன்னை அவருக்கு முன்பதாக தாழ்த்தி சொன்ன அந்த வார்த்தை இயேசுவை கவர்ந்தது. என கண்பானவர்களே, ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் கொண்டு வருகிற வாழ்க்கை எது தெரியுமா? தாழ்மையுள்ள வாழ்க்கை. இன்றைக்கு உங்களை குறித்து எண்ணுவதற்கு மேலாக மிஞ்சி எண்ணாதிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்மை குறித்து நாம் அதிகமாக எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பி பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் நம்முடைய நிலைமை என்ன என்கிறதை அவர் சுட்டி காட்டுகிறதை வேதம் சொல்லுகிறது. லூக்கா 12:26, மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க. என கண்பானவர்களே, நம்முடைய நிலைமை என்ன? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் நம்மால் முடியாது. ஆண்டவர் இயேசு பலன் தந்தால் ஒழிய, ஆண்டவர் இயேசு நடத்தினால் ஒழிய, அவர் நம் கரம் பிடித்தால் ஒழிய, அவர் நம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய மிகவும் அற்பமான காரியம் முதலாய் நம்மால் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நாம் நம்மை குறித்து மேட்டிமையான சிந்தை கொண்டால் எப்படி தேவன் ஆசீர்வதிக்க முடியும்? ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். என கண்பானவர்களை, அவன் தன்னுடைய நிலைமையை அறிந்து தாழ்த்தின பொழுது அவனுடைய விசுவாசம் பெருகினது. உங்களுடைய விசுவாசம் வளர்வதற்கு அடிப்படை தாழ்மை. வேத வசனத்தை நீங்கள் பலமுறை அறிக்கையிட்டாலும் உங்களை குறித்த தாழ்மை, உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை இல்லை என்று சொன்னால் நீங்க விசுவாசத்தில் வளர முடியாது. ஆகையினால் தான் அந்த தாழ்மையுள்ள மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. வேலைக்காரன் அந்த நேரத்தில் அவர் விசுவாசித்தபடியே சுகமாகிறார். இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள ஆவியோடு தேவனை தேடி பாருங்கள். நீங்கள் விசுவாசித்தபடியே உடனடியாய் இன்றைக்கு தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் விசுவாசம் மேட்டிமையினால் அல்ல, தாழ்மையிலே கட்டப்பட கிருபை தாரும். அது நிமித்தம் நாங்கள் பெற வேண்டியவைகளை உடனடியாய் தாமதமில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.